ஓகே, மல்டி மைனிங் இந்த வெப்சைட்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணால் உங்களோட அக்கௌண்ட் நேமு, பாஸ்வேர்டு, கான்ஃபர்ம் பாஸ்வேர்டு, இதே பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து இமெயிலை கொடுத்துட்டு இந்த கேப்சாவை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்துடும் உங்கள் இமெயிலுக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் உடனே ஃபுல்லாக லாகின் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, இது உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 60 சட்டோஷி வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் காயின் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணி கான்ஃபர்ம் இதை அழுத்தணும். இப்போ வந்து 60 சட்டோஷி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை வேலட், இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வந்து இதில் காட்டும். இது வந்து மைனிங் வந்து ஆகிறதுல நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இதில் கலெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணது தான். உள்ளே வந்து விடாமல் நான் 1 நேரத்துக்கு ஒரு கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு சைட்டை மட்டும் தனியாக பார்த்துட்டுல நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய வெப்சைட்டு மைனிங் கேமு, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வந்து GHz பவர் வந்து நம்ம போனஸ் வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதனால் அது மைனிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி கிரிப்டோ மைனிங் கேம், ரோலர் காயின், இந்த வீடியோட லிங்க்லாம் கீழே இருக்குது. நான் அதெல்லாம் காட்டுறேன் இந்த வீடியோவில். இதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது இதையும் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த டேஷ்போர்டில் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 சேர்ந்துருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். இதை ஒன்று மட்டும் பண்ணல, நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரீயாக வந்து நம்ம பிட்காயின் மணி ஏர்ன் பண்ணுற வீடியோக்கெல்லாம் போட்டுருக்கோம். அதோடு சேர்த்து வந்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். மை ஆர்டர்ஸ் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் நம்ம அந்த மைனிங் பவரை வாங்குறது, விசிட்ஸு, நம்மளோட லாகின்லாம் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அஃபிலியேட் ப்ரோக்ராம், இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களோட ரெஃபரல் லிங்கை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். 20% அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது இதில். இதில் வந்து செட்டிங்ஸு, இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் கரன்சி டிஸ்பிளே உங்களுக்கு எது அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது பிட்காயின் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இமெயிலு, நம்மளோட பிடிசி அட்ரஸ்ஸு, இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து 60 சட்டோஷி வந்து ஏர்ன் பண்ணலாம். இதை வந்து வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதேபோல் ஆட்டோ கலெக்ட், ஆட்டோ ரீலோடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 60 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே மைன் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகி உங்களோட வேலெட்டில் வந்து அது சேவ் ஆகிடும். ஃப்ரீயாக இருக்கிற போது நம்ம தான் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ இதில் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹவ் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் டு பே வித்ட்ராவல் ஃபீஸ். நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா 5000 வந்து வித்ட்ராவல் ஃபீஸு. இது வந்து நீங்கள் மினிமம் இவ்வளோ தான் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஒரு 5001 இருந்தாலும் உங்களுக்கு வித்ட்ராவலை கொடுத்துருவாங்க. 5000 ஃபீஸ் எடுத்துவாங்க. 1 வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஒரு சட்டோஷி. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு 5000 ஃபீஸ் போயிட்டு நிச்சயம் இவ்வளோ நம்ம வேலெட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்படி ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் மைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் வந்து வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். வித்ட்ராவலுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து குறிப்பிடலை. ஒரு 15,000 சேர்ந்துச்சுன்னா நீங்கள் 5000 போனால் பரவாயில்ல, ஃபீஸு 10,000 நான் வித்ட்ராவல் எடுத்துக்கிறேன், 10,000 சட்டோஷி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சவுண்ட் வந்துருக்கு உங்களுக்கு. அது வந்து ரோலர் காயின், அது வந்து மைனிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து இவ்வளோ தான். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு இருக்கவங்க வந்து 60 சட்டோஷி வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் வந்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க இதில். அதாவது பார்த்தீங்கன்னா 6000 ரூபா, அதாவது $100 வந்து வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இதில் ஏர்ன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டை வந்து லிங்க்கு கீழே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டியது 2 வெப்சைட் இருக்குது. இதான் வந்து கிரிப்டோ மைனிங் கேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய ரெஃபரலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிராவ் ப்ரௌசர், அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் அந்த பிராவ் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்லேயும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் $3 வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது BAT டோக்கன் அப்படின்னு கொடுப்பாங்க. பிட்காயின் மாதிரி இது ஒரு காயின் டோக்கன் 2 விதமாக இருக்குது. அதில் வந்து இது ஒரு டோக்கன், பேட் டோக்கன். இந்த ப்ரௌசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் லிங்க் கீழே இருக்குது, அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிங்க. இது வந்து ஆட் ஃப்ரீ, அதாவது பாப்அப் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த CMG இந்த கேமில் வந்து நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பிராவ் ப்ரௌசரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த 1 மணி நேரத்துக்கு ஏர்ன் பண்ணுற இந்த மைனிங் சைட்ஸ், இந்த ரோலர் காயின், இந்த கிரிப்டோ மைனிங் கேம், இதெல்லாம் வந்து இந்த ப்ரௌசர் மூலிமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட் ஃப்ரீயாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ப்ரௌசர்லேயே நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதனால் வந்து ஒரே கல்லில் 3 4 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதனால் நீங்கள் இந்த ப்ரௌசரை என்னோட ரெஃபரல் லிங்கில் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து இந்த கிரிப்டோ மைனிங் கேம்ஸ் இந்த கேம்ஸை வந்து நீங்கள் என்னோட ரெஃபரலாக ஜாயின் பண்ணி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் காயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 567 டிஹாயர்ட்ஸ் பவர் வந்து எனக்கு வந்திருக்கு. இது வந்து 5 பைசா செலவு இல்லாமல் இந்த கேம்ஸில் போயிட்டு நம்ம இந்த கேம்ஸை விளையாடுறது மூலிமா வந்து இந்த பவரை வந்து நம்ம கொண்டு வரலாம். இந்த பவர் வந்து உங்களுக்கு 7 நாளைக்கு இல்லைனா 24 மணி நேரத்துக்கு இந்த 2 விதமாக தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் விளையாடிட்டே இருந்தால் அந்த பவரை வந்து தக்க வச்சுக்கிட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 49 டாஜ் காயின் மைனிங் ஆகிருக்கு. 12,384 பிட்காயின் வந்து மைனிங் நான் மாற்றி பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் டாஜ் காயின் தான் மைனிங் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரே நேரத்தில் 3 காயின் வந்து மைனிங் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பவர் உங்களோட பவரை வந்து நான் 100% வந்து டாஜ் காயினுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 50% டாஜ், ஒரு 50% வந்து பிட்காயினுக்கு, இல்லை பிட்காயினுக்கு ஒரு 80%, எத்தரியமுக்கு ஒரு 20% அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஏதாவது ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணி வித்ட்ராவல் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ டாஜ் காயின் வந்து நான் ஃபுல்லாக மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அதே போல் வந்து இதில் வந்து நீங்கள் மைனிங் பவரை வந்து நீங்கள் பிடிசி சத்தோஷி அதாவது அமௌண்ட்டை கொடுத்தா நீங்கள் மைனிங் பவர் வாங்கிக்கலாம். நான் அதையும் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பிக்கையான ஒரு சைட்டு தான். இந்த ரேக்கை நம்ம வாங்கணும். இந்த மைனிங் பவரை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். இது மட்டும் காசு கொடுத்தா தான் வரும். ஆனால் நம்ம கேம் விளையாடியே வந்து இந்த பவரை எடுத்துக்கலாம். ஓகே. என்னோடய ப்ரோஃபைலில் போயிட்டு மை ப்ரோஃபைல் இப்போ என்னோடய பவரை வந்து பாருங்கள் 564. நான் கேம்ஸ் விளையாண்டு தான் இவ்வளோ பவர் எடுத்திருக்கேன். அதே போல் மைனஸ் நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா வெறும் 12 டிஹாய்ட்ஸ் 12.5 டிஹாய்ட்ஸுக்கு தான் நான் இந்த இடத்துல வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 2 மைனஸ் இதை வந்து நான் பேமெண்ட்டு கொடுத்து வாங்கினேன். அதை விட எனக்கு கேமில் தான் வந்து அதிகமாக நான் ஏர்ன் பண்ணுறேன். அதாவது வந்து கேம் வந்து நான் வந்து கேம் விளையாடுறதில்ல, சின்ன பசங்க யார்கிட்ட கொடுத்துக்கிறோம். மொபைலில் வந்து இதை வந்து நம்ம இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன் இல்லை. நீங்கள் ப்ரௌசர்லேயே நான் சொன்னால இந்த ப்ரௌசர் இந்த ப்ரௌசரை வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் அந்த சிஎம்ஜி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுன்னு இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இதையும் நீங்கள் பண்ணலாம். அந்த ப்ரௌசர்லேயே வந்து நீங்கள் இந்த கேமை மொபைலில் வச்சே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருப்பாங்க. இதுதான் அது. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு பேட் டோக்கன் வந்து கொடுப்பாங்க. நம்ம இதில் வந்து மைனிங்கு இல்லைன்னா ஃபேசட் சைட்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது அதிகமாக வர வைக்கிறது எப்படிங்கிறதுலாம் நான் வந்து ப்ரௌசர் இன்ஸ்டாலிங் டுட்டோரியல் வந்து நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். இதுலேருந்து எப்படி வித்ட்ராவல் எடுத்து நான் வித்ட்ராவல் எடுத்திருக்கேன், ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எல்லாமே வந்து தெளிவாக ஒரு வீடியோவை சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே. இதை நம்ம ஒரு 10 செகண்ட் நம்ம பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம இந்த ஏர்னிங்ஸோ இந்த மாதிரி கேமிங்ஸ் விளையாடி நம்ம ஏர்ன் பண்ணுறதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ப்ரௌசரில் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் வந்து நமக்கு ஒரே நேரத்தில் வந்து பலவிதமான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர்னிங்ஸை அப்படி தான் எனக்கு வந்துட்டுருக்கு. ஓகே. இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 564 கேமிங்லேயே வந்து நான் பவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து எனக்கு 12,348 மைனிங் ஆகிருக்கு. இதில் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 சட்டோஷி இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவலை எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இதில் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அதே போல் ஃபுல்லாக கேம் விளையாடி நீங்கள் மைனிங் பவர் வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். உங்கள் எல்லை அதாவது வானமே இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மைனிங் பவர் ஆனாலும் அதிகரிச்சுட்டே போகலாம். ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. லீடர் போர்டு யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க எவ்வளோ மைனிங் பவர் ஆகிறாங்க ஃபஸ்ட்டு 2, 3 அப்படின்னு சொல்லி இவரோட ஹோமை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் 729 டிஹாய்ட்ஸ் நம்ம டிஹாய்ட்ஸ்லாம் தாண்டி டிஹாய்ட்ஸில் போயிட்டாரு. இவர் வந்து காசு கொடுத்து இந்த மைனஸை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்காரு ரூமு ஃபுல்லாக. இப்போ இந்த மைனஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து விலை அதிகமான கிஹாய்ட்ஸு பவர் உள்ளது இதுதான். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து பாருங்கள் 70,000 கிஹாய்ட்ஸு. இது வந்து ரோலர் டோக்கன் கொடுத்தா வாங்கினா இவங்க ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க. அதாவது ப்ரௌசரில் பேசிக் அட்டென்ஷன் டோக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க. அதாவது பிட்காயின் மாதிரி தான். அதை வந்து நம்ம பிட்காயின் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், நம்ம ரோலர் டோக்கனாக மாற்றிக்கிட்டு தான் நம்ம இதை வந்து வாங்க முடியும். இருக்கிறதுலே பவர் அதிகமாக உள்ளது இதுதான். லீடர் போர்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவரு இதை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்காரு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, ரூமையும் அவர் வாங்கியிருக்காரு. இன்னொரு ரூமில் வந்து ஃபுல்லாக அடிக்கிருக்காரு. இன்னொரு ரூம் இதுலேயும் ஃபுல்லாக வாங்கி அடிக்கிருக்காரு. இன்னொரு 2 ரேக்கு காலியாக இருக்குது. அடுத்தடுத்து வாங்கி வைப்பார் போல்.
இவர் வந்து நம்பர் 1ல இருக்காரு. இவரோட மைனிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கும், இவரோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமா, இதுலேருந்து வர ஏர்னிங்ஸ் இதிலே திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அன்றாடம் காட்சியாக இருந்தோம்னா நாளைக்கு என்ன பண்ணலாம், அப்போ உடனே நமக்கு 10 ரூபா கிடைக்குமா அப்படின்னு யோசிப்போம். இதே நம்ம ஒரு பணக்காரராக இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடாது. இவர் அப்படி தான் யோசிச்சிருக்காரு. அப்படி யோசிக்கிறதுனால தான் வந்து நமக்கு இப்போதைக்கு செலவுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு தான் போகிறீங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துருக்க டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஏர்னிங்ஸை நம்ம அதிலே திரும்ப திரும்ப ட்ரஸ்டடான சைட்ஸாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப இதுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதோட ஒரு நாளைக்கு எத்தனை சட்டோஷி வந்து ஒரு லட்சக்கணக்கில் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க லீடர் போர்டில். இந்த மாதிரி நம்ம இப்போ எனக்கு 12,384 சட்டோஷி இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதே போல் நம்ம ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணுற சைட்ஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கூட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கேம் விளையாடி மட்டுமே வந்து நீங்கள் அழகாக வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கேம் விளையாடுறீங்களோ இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடி நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து இந்த மைனிங் சைட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை விட இது சூப்பராக இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேம் விளையாடுறது எப்படி, இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, வித்ட்ராவல் எடுக்கிறது எப்படி, அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்.